இதுலயுமே ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா, வெயிட் லாஸ்க்குன்னே நம்மகிட்ட ஹெர்பல் டீடாக்ஸ் டீ அப்படின்ற ஒரு மெடிசின் நம்ம குடுத்துட்ருக்குறோம். உடல் பருமன் குறைக்கிறதுக்கும், கொலஸ்ட்ரால் லெவல குறைக்கிறதுக்கும் இந்த டீ நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உணவுல மறக்காம சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடணும். ஸோ பச்சையாக தினமும் ஒரு 5, 6 வெங்காயம் உணவோடு சேர்த்து சாப்பிட்டாலே, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண அதாவது நல்ல எண்ணெயில பொரித்து வறுத்த உணவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இதில பேசிக்கா பார்த்தோம்னா, நத்தைச்சூரி கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ இந்த நத்தைச்சூரி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசனும் நம்ம குடுத்துட்ருக்குறோம். சித்த மருந்தகங்கள்லயும் இந்த நத்தைச்சூரி கஷாயம் அல்லது நத்தைச்சூரி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கும். இதையுமே வெயிட் லாஸ்க்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். உணவில் வந்து வாரம் 2, 3 முறை கொள்ளு, பிரண்டை, ஆவாரம்பூ, கீரை வகைகள் ஸோ அனைத்து வகையான கீரை வகைகள் சாப்பிடும்பொழுதும் உடல் எடை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இது இன்னும் நிறைய விஷயங்கள் இதில இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த உடல் பருமனாலேயும், இந்த கொலஸ்ட்ரால்னாலேயும் இதயம் மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதற்கான சித்த மருத்துவ முறைகளும் நம்ம கிளினிக்ல குடுத்துட்ருக்குறோம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.